குர்பானி என்பது யாருக்கு பொருள் வசதி இருக்குதோ, ஜக்காத்து கொடுக்கிற தகுதியில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க தமக்காக குர்பானி கொடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் வஜத ஸஅத்தன் வலம் யுதாஹி, யாரிடம் குர்பானி கொடுப்பதற்கான வசதி இருந்து கொடுக்கவில்லையோ ஃபலா யக்ருபன்ன முஸல்லானா, அவர் பள்ளியாசலுக்கு வர வேணான்ட்டாங்க. குர்பானி கொடுக்கிற வசதி இருந்தா பொதுவாக மற்ற பாவத்தை குறித்து என்னங்க சொல்லுவாங்க, ஒரு கடமையை விட்டா அவனுக்கு நரகம் இருக்குது, ஒரு கடமையை விட்டா அவன் மீது அல்லாஹ் கோவப்படுவான் அப்படின்னு சொன்னா பரவாயில்லை. இது வித்தியாசமான ஹதீஸ். இது வசதி இருந்து குர்பானி கொடுக்கலாம், அவன் பள்ளியாசலுக்கு வர வேணான்ட்டாங்க. இதை விட கடுமையா சொல்ல விடுமே, யோசிச்சு பாருங்க. பொதுவாக தொழுகை விட்டா என்ன ஹதீஸ்ல என்ன வரும், நரகம் வரும், கடுமையான நரகத்தின் வேதனை வரும், ஒருத்தன் வட்டி வாங்கினா என்ன தண்டனைன்னு வரும். ஆனா இந்த விஷயத்தை என்ன சொல்றாங்க பாருங்க, யார் குர்பானி கொடுக்கல நம்ம பள்ளியாசலுக்கு வர வேண்டாம். இது ஹஜ்ஜு விஷயத்துல, ஹஜ்ஜு தொடர்பான விஷயத்துல மட்டும்தான் பெருமானார் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இதே வார்த்தையை ஹஜ்ஜுக்கும் சொல்லுவாங்க. வசதி இருந்து ஹஜ்ஜு செய்யலைன்னா அவன் யூதனா மொத்தா போகட்டும், அவன் கிறிஸ்தவனா மொத்தா போகட்டும். இந்த கடுமையை இங்க மட்டும்தான் காட்டுறாங்க. என்ன காரணம்? இது இஸ்லாத்தின் தனி அடையாள சின்னங்கள். எனவே குர்பானி கொடுக்கிற வசதி இருந்து நீ குர்பானி கொடுக்கலையா பள்ளிவாசலுக்கு வராதுன்னு சொல்லிட்டாங்க. அருமையானவர்களே, எனவே குர்பானி மனமு வந்து கொடுங்கன்னு சொன்னாங்க. குர்பானி மனமு வந்து கொடுங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, மஹாதிஹில் அல்லாஹி யா ரசூலல்லாஹ், நாங்க கொடுக்குற இந்த குர்பானி பிராணிகள் அதனுடைய தத்துவம் என்னன்னு கேட்டாங்க. அதனுடைய தாற்பயம் என்ன? பெருமானார் சொன்னாங்க, தாற்பயம் ஒன்றுமில்லை, சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமுறை, அதை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள், அவ்வளவுதான். இது மார்க்கத்தில் நமது முன்னோர்களான அவர்களை பின்பற்றுகிறோம், அவங்க வழிமுறை, அவ்வளவுதான். இப்ப எங்களுக்கு இதுல என்ன நன்மை உண்டுன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, பிகுல்லி ஷாரத்தின் ஹசனா, ஒவ்வொரு முடிக்கும் நன்மை, செம்மறியாடா இருந்தா அதனுடைய ஒவ்வொரு ரோமத்திற்கும் நன்மை என்பதாக சொன்னாங்க. அந்த அடிப்படையில் இந்த குர்பானி பிராணியை நீங்கள் அறுக்குகிற போது அதனுடைய தோலாக இருக்கட்டும், கொம்பாக இருக்கட்டும், கால் குழம்பா இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் நன்மை உண்டுன்னு சொன்னாங்க. நல்ல கொளுத்த கொம்புள்ள செம்மறியாடு அதான் பெருமானார் விரும்பி கொடுத்தாங்க. ஒவ்வொரு ஆண்டும் அவங்க குர்பானி கொடுப்பாங்க. ஹதீஸ்ல அவங்க வாங்கிய அந்த செம்மறி ஆட்டை பத்தியும் வருது. நல்ல கொளுத்த செம்மறி ஆடு, வெள்ளை நிற ஆடு, அதுவும் கருப்பு கலந்த வெள்ளை நிற ஆடு, இதான் பெருமானார் விரும்பி இருக்கிறாங்க. செம்மறி ஆட்டிலையும் கூட கருப்பு கலந்தது. நம்மில் சிலர் அதை கூட வெறுக்கலாம். அவங்க கருப்பு கலந்த அந்த வெள்ளையான செம்மறி ஆடு, அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துருக்கிறாங்க. சில நேரங்களில் ஆண்மை நீக்கம் செய்யப்பட்ட ஆட்டை கொடுத்துருக்கிறாங்க, சில நேரங்களில் ஆண்மை நீக்கம் செய்யப்படாததையும் கொடுத்துருக்கிறாங்க. ரெண்டுமே ஹதீஸ்ல வருது. நல்ல கொளுத்ததை வாங்குமாறு தான் சொன்னாங்க. நல்ல கொளுத்ததை வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் இறக்கி ஆடு கொளுத்தது.